लक्ष्मी वल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கண்ணபிரானை நீராட்டிய பெரியாழ்வார் அவனுக்கு தலைவாறுவதற்காக காக்கையை அழைத்தவர். அடுத்ததாக 2ஆம் 10 6ஆம் திருமொழியிலே மறுபடியும் மற்றொரு செயலுக்காக காக்கையை அழைக்கிறாராம். அதாவது கண்ணபிரானுக்கு மற்ற அலங்காரங்களை செய்ய யசோதை விரும்பின பொழுது கண்ணபிரான் அதற்கு இசையாமல் இருக்கவே அவனுடைய கவனத்தை திருப்புவதற்காக கண்ணபிரானுக்கு ஒரு கோல் கொண்டு வா, இவன் பசுமைப்பதற்கு கோல் கொண்டு வா என்று அந்த காக்கையை பார்த்து சொல்லுவதாக அமைந்திருக்கிற திருமொழி. அதாவது கண்ணபிரான் நானும் பசுமைக்க செல்லுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக ஒரு காக்கையை அழைத்து நீ இவனுக்கு கோல் கொண்டு வா என்று சொல்லிக் கொண்டிருப்பார். இவனும் அந்த காக்கையை எதிர்பார்த்து கொண்டு அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற காலத்திலே அலங்காரத்தை செய்து விடலாம் என்று யசோதை நினைக்கிறாளாம். அந்த அனுபவத்தை செய்கிறார் பெரியாழ்வார். அது 2ஆம் 10 6ஆம் திருமொழி. அதிலே 3ஆம் பாசுரம். அந்த 3ஆம் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், இந்த கண்ணபிரான் எப்படிப்பட்டவன், கம்சனை கொன்றவன். அப்படிப்பட்ட கண்ணபிரான் இப்பொழுது பசுக்களை மேய்ப்பதற்காக அவன் செல்லுகின்றான் அல்லவா, செல்ல போகிறான் அல்லவா, அதற்கு தகுதியாக ஒரு கோலை கொண்டு வா என்று காக்கையை நோக்கி கூறுவதாக இந்த 3ஆம் பாசுரம் அமைந்திருக்கிறது. சிறிய பாசுரம் தான். இதில் 2 நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்னால், கண்ணபிரான் கம்சனை அழித்தான், பகாசுரனை அழித்தான் என்று 2 சரித்திரத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். கருத்திட்டு எதிர் நின்ற கஞ்சன் என்னால், கருத்திட்டு என்னால் நெஞ்சத்திலே ஒரு கடுமை, அந்த கருத்திட்டு என்னால் மிகவும் கோபத்தோடு நின்றவன் என்று அதை சொல்லுகிறார். எதிர் நின்ற கஞ்சன், எதிரிட்டு வந்தான் கம்சன், அவனை அழித்தான் என்று. அந்த கம்சன் பெரிய அசுரர்களுக்கெல்லாம் அதிபதியாக தன்னை பாவித்துக் கொண்டு ஒரு பெரிய சிங்காசனத்திலே வீற்றிருந்தான். அந்த சிங்காசனத்திலே வீற்றிருந்த கம்சனை ஒரு நொடி பொழுதிலே கண்ணன் அழித்து விட்டான். அதாவது மாட மீமிசை கஞ்சன் என்கிறார் நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியிலே. வார்கடா வருவி யானை மாமலையின் மறுப்பனை குவடிரி துருட்டி ஊர்கொள் தென்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மலரை கொன்று சூழ் பரண்மேல் மாடமீமிசை கஞ்சன் என்று பெரிய உப்பரிகையிலே இருந்த கம்சன் என்ன அவனை அழித்ததை சொன்னார். ஓஹோ, அப்படி அவனை அழிப்பதற்கு கண்ணன் மிகவும் சிரமப்பட்டானோ என்று கேட்டால் அவன் சிறிதும் சிரமப்படவில்லை. பின் எப்படி கொன்றான் என்றால், பகாசுரனை எப்படி எளியதாக கொன்றானோ அதே போலத்தான் கம்சனையும் கொன்றான் என்று காட்டுவதற்காக பொறுத்திட்டு எதிர்வந்த புள்ளின் வாய் கீண்டான். கண்ணபிரானை வதம் செய்திட வேண்டும் என்கிற எண்ணத்தோடே வந்தானே, எதிரிட்டு வந்தானே அந்த புல் பகாசுரன், அவனுடைய வாயை எப்படி கீண்டான் என்னால் ஒரு வாழை இலையை கிழிப்பது போல கிழித்தான் என்று ஏற்கனவே நாம் புல் இதுவென்று பொதுக்கோ வாய் கிண்டிட்டார் என்று பார்த்தோம் அல்லவா. அதையே மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அவனை அழிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டானோ அவ்வளவு சிரமம்தான்
இந்த கம்சனை அழிப்பதற்கும் இவன் இப்படி சிரமப்பட்டான் என்று அவன் ஒன்றும் சிரமமே படவில்லை என்பதை தெரிவித்தார். பொறுத்திட்டதில் வந்த புள்ளின் வாய் கீண்டான். அப்படிப்பட்டவன் இப்பொழுது இங்கு இதெல்லாம் பிற்காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகள். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் உடனே நெறித்த குழல்களை நீங்க முன்னோடி சிறுக்கன்று மேய்ப்பான். கண்ணபிரான் நன்றாக நீராடி இருக்கிறான். அவனுடைய குழல்கள் எல்லாம் நன்றாக வாரப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் என்ன ஆகிறதுன்னு கேட்டா அது நீங்கா நீங்கா என்றால் அந்த காற்றிலே அலையும்படியாக முன்னோடி சிறுக்கன்று மேய்ப்பார்க்கு பசுக்களை மேய்ப்பதற்கு கூட கன்றினுடைய பின்னாலே இருந்தால் போதுமா? ஆனால் இந்த கன்றுகளை மேய்க்க வேண்டும் என்றால் அதுகளுக்கு ஒன்றுமே தெரியாது அல்லவா? ஆகினாலே அதற்கு இவன் தான் முன்னாலே போய் வழிகாட்ட வேண்டுமா? ஆகினாலே கன்றுகள் துள்ளி ஓடுகின்ற காலத்திலே கண்ணபிரான் என்ன செய்கிறான் என்றால் இவன் அவற்றிற்கு முன்னாலே ஓடுகின்றானா. அப்படி ஓடுகின்ற பொழுது அவனுடைய அந்த நெறித்த குழல்கள் எல்லாம் அப்படியே அலையலையாக அப்படி அசைகின்றனவாம். அதையும் தெரிவிக்கிறார் பாசுரத்திலே. நெறித்த குழல்கள் அவை நீங்க நன்றாக அலையும்படியாக முன்னோடி சிறுக்கன்று மேய்ப்பான் என்றால் சிறிய கன்றுகள் அதை மேய்க்கிற காலத்திலே அவனுக்கு உண்டான ஒரு ஆனந்தம் பசுக்களை மேய்க்கிற காலத்துல கூட அவனுக்கு கிடையாது. கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய் என்கின்றார் திருமங்கை ஆழ்வார். இந்த கன்றுகளை மேய்க்கிற காலத்திலே அவனுக்கு ஒரு ஆனந்தம். ஏனென்றால் இவனும் வயதிலே சிறியவன் கண்ணபிரான். இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், குழந்தைகளுக்கு பசுக்களை விட கன்றுகளை கண்டால் தான் மிகவும் ஆசை அதிகமாக இருக்கும். ஏனென்றால் தாங்கள் குழந்தையாக இருப்பது போல அவைகளும் சிறிய பருவத்திலே இருக்கின்றனவே என்று அவைகளிடத்திலே ஒரு அன்பு அந்த மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அதுபோல கண்ணனுக்கும் கூட இங்கே சிறுக்கன்று மேய்ப்பார் கோல் கொண்டு வா. அப்படிப்பட்ட கண்ணபிரானுக்கு நீ ஒரு காக்கையே ஒரு கோலை கொண்டு வர வேண்டும். தேவபிரானுக்கு ஒரு கோல் கொண்டு வா. இப்படி இவன் கன்று மேய்க்கிறான் என்றால் இவனை சாதாரணமானவன் சாமானியன் என்று நினைத்து விடாதே. இவன் யார் என்னால் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி என்று அப்படி இவனுடைய பெருமையை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 4வது பாசுரம். அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால் இவன்தான் பாரத யுத்தத்தையே நடத்தியவன். பிற்காலத்திலே நடந்த நிகழ்ச்சி தான். ஆனால் அதையும் சேர்த்து இங்கே பெரியாழ்வாருடைய அனுபவத்திலே எம்பெருமான் காட்ட அதையும் சேர்த்து அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் இந்த 4வது பாசுரத்திலே. உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான் சொன்ன முடியான் துரியோதனன் பக்கம் கையறிந்தானுக்கு கண்ணுகள் வேலைப்பதார் கால் கொண்டு வா கடல் நில வண்ணர் கால் கொண்டு வா. என்ன தெரிவிக்கிறார் இந்த 5வது பாசுரத்திலே? அதாவது இந்த அடுத்த பாசுரத்திலே அவர் தெரிவிக்கக்கூடிய விஷயம் ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான். இந்த கண்ணன் இருக்கிறானே அவன் துரியோதனனுக்கு எவ்வளவோ உபதேசங்களை பண்ணி பார்த்தான். என்ன செய்தான்? அப்பா, பாண்டவர்கள் எல்லாம் உனக்கு சகோதரர்கள் தானே, ஆயினாலே அவர்களுக்கு ஏதோ வேண்டிய ராஜ்யத்தை நீ கொடுத்து விடு, அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பாதி ராஜ்யத்தை கொடு என்றான். அது முடியாது என்றான் துரியோதனன். சரி, பாதி ராஜ்யம் முடியாது என்றால் அவர்களுக்கெல்லாம் 5 நகரங்களையாவது கொடு என்றான். அப்பொழுதும் துரியோதனன் முடியாது என்றான். சரி, அவர்களுக்கு 5 கிராமங்களையாவது கொடு என்றான். அதற்கும் முடியாது என்றான். கடைசியில என்னன்னா, கண்ணன் எதை சொன்னாலும் துரியோதனன் ஒரே ஒரு சொல்லைத்தான் சொன்னான். என்ன சொல் என்னால் முடியாது என்கிற ஒரே ஒரு சொல். ஊசிமுனை நிலமும் கொடுக்க மாட்டேன் என்று இதையே சொல்லிக் கொண்டிருந்தான். அதைத்தான் பாசுரத்திலே காட்டுகிறார். ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான் என்று துரியோதனன் ஒன்றே உரைப்பான். மாட்டேன் 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 என்ற ஒரு சொல்லை தவிர அவனிடத்துல வேற எந்த சொல்லும் வரவில்லை. ஒரு சொல்லே சொல்லுவான், ஒன்றுமே கொடுக்க முடியாது என்ற ஒரே சொல்லைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தான். என்ன காரணம் என்றால் துன்று முடியான், நல்ல நெருங்கி கிடந்த பெரிய மகுடத்தை உடையவன். அந்த இருமாப்பு தான் அவனை அப்படி சொல்ல பண்ணித்து. நம்ம யார் என்ன செய்து விட முடியும்? எப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்திற்கு நாம் அதிபதி. பாண்டவர்கள் எல்லாம் எங்கோ நாடோடிகளாக ஒன்றோ தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மை என்ன செய்து விட முடியும்? நாமோ சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தான் துரியோதனன். ஆனால் அந்த முடி என்ன ஆக போகிறது என்பது கண்ணனுக்கென்றோ தெரியும். அதனால இப்பொழுது துரியோதனன் அந்த துன்று முடியானா இருக்கிறபடியினாலே, அதாவது நெருங்கின பெரிய கிரீட்டத்தை அழிந்தவனா இருக்கிறபடியினாலே தான்
அவன் ஒன்றே உரைப்பான், ஒரு சொல்லே சொல்லுவான் என்று அப்படி அவன் இருந்தான். அப்படி அவன் சொன்ன உடனே கண்ணனுக்கு என்ன கோபம் வந்தது? சென்றங்கு பாரதம் கை செய்து, இதனால் கோபம் கொண்டான் எம்பெருமான். என்ன காரணம்? ஒருவன் அகங்காரம் கொண்டால் நிச்சயமாக அதை எம்பெருமான் அனுபவிக்கவே மாட்டான். எப்பேற்பட்ட அகங்காரமும் அது அழிந்துதான் தீரும் என்பதை எல்லோரும் உணர வேண்டாமா? ஆகினாலே என்ன செய்தான்? சென்று அங்கு பாரதம் கை செய்தான் என்று பாரதத்தை இவனே நடத்தினான். அப்படிப்பட்ட கண்ணபிரான் அவனுக்கு கன்றுகள் மேய்ப்பதோர் கோல் கொண்டு வா. பாரத யுத்தத்தை நடத்தினவன். அது பிற்காலத்திலே நடந்த நிகழ்ச்சி. ஆனால் இப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், இவன் கன்றுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். பாரத யுத்தத்திலே அவன் அந்த சைன்யத்தையே மேய்த்தான். ஆனால் இங்கு கன்றுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். இவன் யார் என்றால் கடல் நிறவண்ணன் என்று அவனுடைய அந்த கடல் போன்ற நிறத்தை உடையவனான பகவான் அவனுக்கு ஒரு கோல் கொண்டு வா என்று காக்கையை அழைத்தார். இதுக்கு அடுத்த பாசுரத்திலே இதே அர்த்தமானது மறுபடியும் சொல்லப்படுகிறது. அதாவது அந்த பாரத யுத்தம் நடப்பதற்கு முன்னாலே கண்ணபிரான் தூது சென்றான். அங்கே தூது சென்ற இடத்திலே இவனுக்கு இவன் கேட்ட விஷயத்தை அவன் கொடுக்கவில்லை. அதனாலே தான் இவன் பாரத யுத்தத்தை நடத்தினான் என்ன அந்த விஷயத்தையே மறுபடியும் அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். சீரொன்று தூதாய் துரியோதனன் பக்கல், துரியோதன் பக்கல் தூதாய் சென்றான். அதிலும் சீரொன்று தூது என்னால் மிக உயர்ந்த தூது. எப்பேற்பட்ட பரம்பொருள் தன்னை எவ்வளவு எளிமையானவனாக ஆக்கி கொண்டு அங்கே செல்லுகிறான். அப்படி சென்று என்ன பண்ணினான்? பாண்டவர்களுக்கு 5 ஊரையாவது கொடு என்று கேட்டான். ஆனால் துரியோதனன் தான் ஒன்றே உரைப்பான், ஒரு சொல்லே சொல்லுவான் ஆயிற்று. அவன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். உடனே கண்ணனுக்கு கோபம் வந்ததாம். ஊரொன்று வேண்டி பெறாத உரோடத்தால், அப்படி ஊரொன்று வேண்டினான், அது கிடைக்கவில்லையே. அதனால உரோடம், அதாவது ரோஷம் ஏற்பட்டது, கோபம் ஏற்பட்டது கண்ணனுக்கு. அதனால் என்ன செய்தான்? பாரொன்றி பாரதம் கை செய்து இவனே போய் அந்த பாரத யுத்தத்தை ஏற்படுத்தி விட்டான். ஏற்படுத்தி விட்டு என்ன செய்தான் என்னால், பார்த்தற்கு தேரொன்றையூர்ந்தான். அந்த அர்ஜுனனுக்கு தானே சாரதியாய், பார்த்த சாரதியாய் அப்படி இருந்த அந்த யுத்தத்தை இவனே நடத்தினான். அப்படி சாரதியாய் இருந்தே அந்த யுத்தத்தை எல்லாம் முடித்து விட்டான் என்று பல இடங்களிலே ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அப்படி பாரொன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு தேரொன்றை ஊர்ந்தார்க்கு ஓர் கோல் கொண்டு வா, தேவபிரானுக்கு ஓர் கோல் கொண்டு வா என்று இந்த பாசுரத்திலே காக்கையை அழைத்தாள். இவருடைய அழைப்பு இன்னும் தொடர்கிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.